எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் தான் நடக்கும் அப்படிங்கிறது அதே அமித்ஷா அவர்கள் ஆரம்பத்திலே உறுதிப்படுத்திக்கிட்டாரு. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு, அதுதான் உண்மை, அதுதான் நடக்கும். பல முறை சொல்லியிருக்காருங்க. இல்லைங்க, பல முறை சொல்லியிருக்காரு, பல ரெஃபரன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அது திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அவரும் பண்ணியிருக்காரு, அவருடைய கட்சிக்காரங்களும் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, இதில் ஏற்றுக்கொள்றதுக்கும் வெறுக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை. நம்ம அதிமுகவுடைய அந்த ஒரு பாதையும் நம்மளுடைய அந்த லட்சியமும் ரொம்ப கிளியராக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. இது இன்றைக்கி நேற்றுக்கு உருவாகின கட்சி கிடையாது. ஒவ்வொரு அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு பட்டி தொட்டிலையும் தொண்டர்களும் கட்சிக்காரங்களும் இருக்காங்க. அது அப்படியே இருக்குது. அந்த அந்த ஒரு எண்ணிக்கை அப்படியே இருக்குது. அப்படிங்கிறது நம்ம பல தடவை அண்ணன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ மோடி தலைமையிலான ஆட்சி வேண்டாமா உங்களுக்கு கேள்வி இந்த கான்ட்ரவர்சி என்கிட்ட இருந்து நீங்கள் வாங்க முடியாது. இந்த தேர்தல் தமிழகத்தை வழி நடத்தி அடுத்த 5 ஆண்டு காலம் இப்போ இருக்கிற இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையும் ஒரு லட்சியம் இருக்கிற ஒரு ஆட்சியாக அமையணும். அந்த ஆட்சி அமையும். அண்ணன் எடப்பாடியார், அதாவது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்ட மக்களின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வருவார். அதுக்கான அத்தனை முயற்சி மட்டும் இல்லை, அது ஒரு போர்க்களத்தில் இறங்கி செயல்படுற அளவுக்கு நாங்கள் எல்லாரும் இறங்கிட்டோம். ஒரு விஷயம் மக்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நான் இப்போ சொல்ல தேவையில்லை. ஏன்னா சிந்திச்சு நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஒரு தீர்வுக்கே வந்துட்டாங்க. என்னென்னா 5 ஆண்டு கால ஆட்சி, இந்த 5 வருஷத்தில் அவங்களால செயல்படுத்த முடியாத, இல்லை உறுதிப்படுத்த முடியாத, இல்லை நிறைவேற்ற முடியாத இத்தனை வாக்குறுதிகள் கடைசி அந்த கதவு சாத்துற அந்த கடைசி நிமிஷத்தில் பண்ணுறாங்கன்னா, இதுக்கான பேர் வாக்கு அறுவடைக்காக அவங்க கொடுக்குற லஞ்சம் மட்டும்தான். சரி, அதான் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் மீடியாவையும் சமூக ஊடகங்களையும் கேட்டுக்கொள்வது என்னென்னா, முதல்ல திமுகவை பார்த்து அதனுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ஊடகம் என்பது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். தைரியமாக உங்களுடைய குரலாக நீங்கள் ஒலிக்க வேண்டும். ஏன்னா மக்கள் அதிகமாக நம்புறது ஊடகங்களை தான். இன்றைக்கி அதுவும் சோஷியல் மீடியாவில் என்ன வந்தாலும் மக்கள் நம்புகிறாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது வட மாநிலங்களில் எப்பொழுதுமே அந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் வைப்பாங்க. என்டிஏ அப்படிங்கிறது ஒரு கூட்டணி, இந்தியா அப்படிங்கிறது ஒரு அலையன்ஸ் கூட்டணி. அப்போ ஒரு ஆட்சிக்கு வரும் அப்படின்னா எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது ரொம்ப சாதகமாக திமுகவினுடைய வற்புறுத்தல், குறிப்பாக பெண் அமைப்பினுடைய வற்புறுத்தல் காரணமாக அமித்ஷா கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்லிட்டாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்குங்கிறதுக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த இடத்துல தெளிவாக ஒரு பாஸ் கொடுக்குறாங்க அவங்க. ஆனால் ஊடகங்கள் அதை அதிமுகவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தூண்டப்படுவதை நான் கண்டிக்கிறேன். நிச்சயமாக இது ஊடகங்கள் தானே செய்யறதில்லை. ஏன்னா இதே கேள்வியை தொடர்ந்து தேர்தல் நெருங்க ஏதோ பிஜேபி அதிமுகவை ஏதோ இதில் இது பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி நினைக்கூடாது. அமித்ஷாவே சென்னைக்கு வந்தார், அவரே கூட்டணி வேண்டும் என்று சொன்னார். அவரே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இதில் களமிறங்குவார் என்று சொன்னார். அண்ணன் எடப்பாடியார் தெளிவாக அதிமுக அதிகமான இடங்களிலே நிற்கும் என்று சொன்னார். பிஜேபியினுடைய உயரம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நியாயமான சீட்டை அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பிஜேபியினுடைய தலைவரும் அமர்ந்து பேசி வழங்குவார்கள். திமுக மாதிரி ரைடு வந்தோன்னா பயந்துகிட்டு இந்தியாவிலே அதிகமாக கூட்டணி கட்சிகளுக்கு பயந்து சீட் கொடுத்த கட்சி திமுக தான். அது இந்திரா காந்தி காலத்திலே நடந்திருக்கு, சோனியா காந்தி அவர்கள் காலத்திலே நடந்திருக்கு. செய்தவர்கள் திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும். அதனால் தயவு செய்து எங்களை நீங்கள் எந்த காலத்திலும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். இப்பொழுது இருக்கிற கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல இது தேர்தல் கூட்டணி, கொள்கைக்கான கூட்டணி அல்ல. தமிழகத்திற்கு தவறு என்று சொன்னால் அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிரி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கிற ஒரே தைரியம் படைத்த இயக்கம் அதிமுக. அதை எடப்பாடியார் எப்பொழுதுமே செய்திருக்கிறார். இதே பிஜேபிக்கு கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி நிகழ்வும் நடந்திருக்கிறது. இதே பிஜேபியோடு கூட்டணியில் இருந்து 11 மருத்துவக் கல்லூரி உட்பட எய்ம்ஸை கொண்டு வந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. எடப்பாடியாரை பொறுத்தவரை ஒரே கொள்கை தான். தமிழகத்திற்கு நல்லது என்றால் பிஜேபி இல்லை, மத்தியில் யார் இருந்தாலும் அவர்களை அன்பு பாராட்டுவோம். தமிழகத்திற்கு ஒரு தலைகுனிவு என்று சொன்னால், உரிமைகள் தடுக்கப்படும் என்று சொன்னால், போர்க்களத்திலே போராட்ட களத்திலே முதலில் குதிக்கிற இயக்கம் அதிமுக. யார் எழுதுறாங்க? அதுதான் அவர் கேட்கிறார். நல்ல திட்டங்களை கொடுக்கிற பாரத பிரதமரை ஏன் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இன்னைக்கு பிரதம மந்திரி
ஓகேவா? இன்னைக்கு பிரதம மந்திரி வந்து விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாரு 4 தவணையா, அது வேண்டாமா? இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் இருக்கு, அதை தமிழகத்திற்கு வேண்டாமா? இன்னைக்கு 2 லட்சம் இருந்த மருத்துவ காப்பீட்டை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அன்றைய மத்திய அரசும் சேர்ந்து தான் 5 லட்சமாக உயர்த்தினார்கள். இன்றைக்கு அந்த 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். ஏன் நல்லது மோடி என்ற பிம்பத்தை வைத்து அரசியல் செய்வதை, மோடி வெறுப்பு அரசியல் செய்வதை திரு ஸ்டாலின் அவர்கள் நிறுத்த வேண்டும். மதத்தை வைத்து அரசியல் செய்வதை திரு ஸ்டாலின் அவர்கள் நிறுத்த வேண்டும். அதைத் தொடர்ந்து உதயநிதியும் இதே பாணியை கையாளார். அதிமுகவினுடைய இளைஞர் பாசறை செயலாளர் என்ற முறையிலே உதயநிதி அவர்களை நேரடியாகவே நான் எச்சரிக்கை செய்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு எதிர்மறை விதையை நீங்கள் விதைக்காதீர்கள். அது உங்களுக்கும் நல்லதல்ல. அது ஒரு இருமுனை கத்தி. மதத்தை வைத்து வெற்றி பெற விடலாம், ஒரு பிரிவினையை வைத்து வெற்றி பெற விடலாம், ஒருவர் மீது ஒரு கருப்பு சாயத்தை பூசி அவருடைய அவப்பெயர் மூலம் நான் நற்பெயர் எடுக்கலாம் என்று குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடிக்கவோ அதிகாரத்தை பிடிக்கவோ திரு உதயநிதி முயற்சி செய்ய வேண்டாம் என்று அதிமுக இளைஞர் பாசறை செயலாளர் என்ற முறையிலே நேரடியாக அவருக்கு அறிவுரை வழங்குகிறேன். என்னையோட அநேகமாக வயசுல கம்மியாக தான் இருப்பார், இல்லை 1 வயசு மூத்த இருப்பார். நேரடியாக ஒரு அறிவுரையை நான் வழங்குகிறேன். அவர்கள் தந்தையும் தாத்தா அவர்களும் எடுத்த பாதையை நீங்கள் எடுக்காமல் ஒரு நல்ல நேர்மறை அரசியலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.